அதிகபட்சம் என்னதான் கேஸை விரைவாகப்படுத்தினாலும் ஒரு 3 வருஷமாவது அங்கே நடக்கும். ஸோ நானும் ஒரு 7 வருஷம் ஆகுது. அந்த 7 வருஷம் கழித்து திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போகும். அங்கே ஒரு 3 வருஷம் நடக்கலாம். ஒரு 10 வருஷம் ஆகிடும். இந்த பேங்க்காரங்க போடுற செக்கு வழக்கு 10 வருஷம் கழித்து அந்த வழக்கு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு 14 வருஷம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வங்கிக்காரங்க போடுற வழக்கு இதில் என்ன காமெடினா இத்தனை வருஷங்களை தாண்டி தான் ஒரு செக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணும் உச்சநீதிமன்றத்தால். இப்படி பேங்க்காரங்க போடுற ஒவ்வொரு செக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மேஜிஸ்ட்ரேட் கூட தாண்டாது. ஏன்னு கேட்டுங்க, இந்த வழக்குகளை வந்து தாக்கல் பண்ணுறதுல நான் இன்னும் போட்டி போட்டுக்கிட்டு இப்போ வந்து கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் வந்து உங்களுக்கு வாரண்ட் வரும், இல்லைனா சம்மன் வரும். அதோட நம்பரை பாருங்கள், எல்லாமே லட்சத்தில் தான் இருக்கும். எதுவுமே 1 200 300 நம்ம ஊரில் பாருங்கள் நம்பரெல்லாம் வந்து 2000க்குள்ளே முடிஞ்சிடும். 2000 3000 அதிகபட்சம் ஒரு 7000 கேஸ் தான் இந்த கோர்ட்டில் ஃபைல் ஆகும். ஆனால் இங்கே 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் கேஸ் பதிவாகும். 10 லட்சம் கிரிமினல் கேஸு ஒரு வருஷத்தில் பதிவு பண்ணுறாங்க. எது வந்து பேங்க்காரங்க பண்ணுறது தான். 10 லட்சம் கேஸ் பதிவு பண்ணால் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் 3/4 கேஸ் காணாமல் போயிடும். ஏன்னா இந்த வங்கி வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேஸை ஃபைல் பண்ணிட்டு போகிறதோட சரி, அதை ஆர்கியூ பண்ணுறதில்ல, அதை விட்டுருவாங்க. அப்படியே இந்த கேஸை கொஞ்ச நாள் கழித்து கவனி பாராட்டு அது டிஸ்போஸ் ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 130 இஷ்யூ பண்ணியிருக்கோம், அவங்க மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய கேலிக்கக்கூடிய விஷயம். அதனால தான் இந்த வங்கிக்காரங்க இப்போ வழக்கமாக சொல்கிறத கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுவோம். எங்கே நடக்கிற வேலை குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அந்த பேங்க்கு ஒன்றும் மெர்ஜ் ஆகிடும், இல்லைனா கடன் தள்ளுபடியில் போயிடும். அதனால் இந்த செக்கு வழக்கு போட்டு ஒரு வங்கி வந்து பணம் வாங்குதுன்னாக்கா செக்யூர்டு கேஸில் ஒன்றா இருக்கலாமே தவிர இந்த சிபிலை பேஸ் பண்ணி கொடுக்குற இந்த பர்சனல் லோனு, இந்த பிஸ்னஸ் லோனு, இந்த சிடி லோனு, செல்ஃபோன் லோன் வந்து ஆட்டோ லோன் வரைக்கும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மூவபிள் ப்ராப்பர்ட்டி 2 இருக்குது. இந்த அசைக்க முடியாத சொத்து வீடு அது மட்டும் தான் சொல்ல முடியாது. அதை மட்டும் வந்து ஏலத்தில் அப்படியாவது போயிடும். அதனால் அதை காப்பாற்றிக்க பாருங்கள். மற்றபடி இதெல்லாம் வந்து செக்கு கேஸ் போடுறோம், உங்கள் மேலே 138 இது பண்ணியிருக்கோம், வாரண்ட் இஷ்யூ பண்ணுறோம், உங்களை வந்து கைது பண்ணுறோம், இதெல்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களை பயமுறுத்த சொல்கிற வழக்கு. ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் இது சம்மன் கேஸு வாரண்ட் கேஸு